ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து நாகமா கோயில் கிளம்பியாச்சு. நீங்கள் வந்து முளைப்பாரி அமுக்கிற நாள். அங்கே ஒரு குளம் இருக்குமா, அங்கே போய் முளைப்பாரியை வந்து எடுத்து முளைப்பாரியை வந்து அவங்க சட்டியை தேடி வச்சு போடு லேசாக போடுமா. அதனாலதே ஃப்ரெண்ட்ஸ் கோயில் காலையிலே கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். நேற்று முளைப்பாரி எடுத்தவங்க ஃபுல்லாக இன்றைக்கி வருவாங்க எல்லாருமே. இன்றைக்கி செம்மையாக இருக்குது. அன்னதானமும் நிறையா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முளைப்பாரி நிறையா தூக்கிட்டு போவாங்க. அங்கே அதெல்லாம் காமிக்கிறேன் இன்றைக்கி. எங்கள் ஹைரா குட்டி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாவாடை சட்டை போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களே, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏயா ஃபோன் வேணுமா அவங்களுக்கு? இப்போதைக்கு ஃபோன் வேணுமா ஹைரா? ஃபோன் வேணுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து உட்காந்தாச்சு வண்டியில் வந்து. இப்போ நாங்கள் வந்து அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். ஹைரா, எங்கள் ஹைரா வந்து வண்டிக்கு முன்னாடி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல. ஹைரா என்ன ஃப்ரெண்ட்ஸு, தண்ணியாக ஒழுகுச்சா திக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இப்படிலாம் வருமாடா காரில் தண்ணி எந்த மழை வரையில் வரும், முறையாக வருமா தண்ணி? தண்ணியாக நிற்கல. சோப்பு தண்ணியாம்மா? இது எங்கேருந்து பருதி வருது? சூப்பர். எங்கள் அம்மாச்சி வந்து கருப்பு கோயில் மலையை பார்த்து சாமி கும்பிட்றாங்க. நீ பாருங்களே, நெட்டுக்க ஒரு சாமி விட மாட்டாங்க. எல்லா சாமியும் கும்பிட்டு பசலையும் இப்படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பசலை போனாலும் இப்படித்தேன். செருப்பை கழட்டுவாங்க, சாமியை கும்பிடுவாங்க, செருப்பை மாட்டுவாங்க. கடைசி செருப்பை மறந்துட்டு வந்துடுவாங்க. இதுதான் நடக்கும் எப்பயுமே. மாதிரியாத்தே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கள் கருப்பு கோவில் மலை. அழகா தெரியுது பாருங்க. ஹைரா வந்து சேட்டை பண்ணி ஹைரா டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. ஹைரா இன்னைக்கு ஹைராவுக்கு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு மண்டையில் ஒரு கிளிப்பை குத்தி முடி நிறைய வளர்ந்துருச்சா. நான் எப்படியும் ஒரு 2 மாசத்துல மொட்டை போட்டுருவோம். ஹைராவுக்கு கெடா வெட்டி மொட்டை போடுவோம். எல்லாரும் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க முளைப்பாரி சட்டியை தேடி எடுக்கணும். நிறைய 4 அடுக்கு 5 அடுக்கு போட்டதெல்லாம் கோயில் முன்னாடி வச்சுருக்காங்களா. எங்கள் சட்டி வந்து பின்னாடி இருக்குது. அதை தேடி பார்த்துட்டு கடைசி வரையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எங்கள் சட்டி வந்து இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நானும் எங்கள் மாமாவும் சொல்லிட்டு ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டோம் உள்ளார கோயிலுக்குள்ளே போய். கடைசி பார்த்தோம்னா என் தம்பி இந்த இடத்துல நாங்கள் சட்டி பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு, மாமா சட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தாதானே இருக்குன்னு சொல்லிட்டு என் தம்பி காமிச்சோன்னா அப்புறம் பேசிட்டு வந்து போயாச்சு முளைப்பாரி அமுக்கிறதுக்கு. இப்போ வந்து எங்கள் சுபிதா எங்கள் சித்தி போலாம் வந்து பின்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வரவும் எங்கள் மாமாவுக்கு வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனால முன்னாடியே சட்டி வந்து வந்தாலும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் கரெக்டாக அமுக்கிடுற. எங்கள் அம்மாச்சி வந்து இப்போ வந்து முளைப்பாரி வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கூட்டம். கொடுங்க மாமா.
பார்த்து வாங்க. சட்டி வாங்க அம்மாச்சி, பார்த்து வாங்க. பார்த்து வலிக்கிறாம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கழுவுனாங்களே என்னது மாமா கழுவுனது சரியில்லைன்னு அடுத்து எங்கள் அம்மாச்சி கழுவ போகிறாங்க. அம்மாச்சி வலிக்கிறாம அம்மாச்சி. நடுவில் நின்றுலாம் நல்லா கரைக்கிறாங்க. அம்மாச்சி தண்ணிக்கல இந்த அங்கிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ட்டு. இப்போத்தே ஆரம்பமே, இன்னும் நிறையா பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு கூட்டமாக அன்னைக்கு. இங்கேதான் பிரச்சனை, இந்த கம்மாயில்தான் வந்து கரைப்பாங்க. இதுக்கு பேர் மாமா அந்த கடைசி வரையே தண்ணி இருக்கு. ஒரு இடத்துலையும் அன்னதானம் கொடுக்குறதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கு. தெரியுதா? எங்க பாரதி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக என் தம்பி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டியான். எங்கள் சித்தி உங்களை இன்னும் காணவில்லையே. அவங்களோட சேர்ந்து போயிருக்கலாம். நாங்கள் அதே முன்னாடி அவசரப்பட்டு ஓடியான்ட்டோம். சட்டியை தூக்கியாச்சும், தூக்கிட்டு மறுபடியும் இறக்கி வைக்கக்கூடாது. அது யோசனையே இல்லாமல் தூக்கி வச்சாச்சு. மாமா தட்டி விட்றாம மாமா, என்ன மாமா அப்படி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதுக்குள்ளேயும் ஆட்டோ வருதுப்பா. அவ்வளோ வேறு லேசாக வச்சு அதுக்கு ஹைரா சாப்பிட்டியா? ஹைரா வீட்டுக்கு போமா? சாமி கும்பிட்டீங்களா? என் மகளுக்கு வேர்த்து போய் கிடக்குது. இப்படி முடியலாம். தெரியலையாம்மா, அவங்களாம் நேரம் வந்திருக்க வேணாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அம்மாச்சியை காணவில்லை. சாப்பாடு வாங்க போன கூட்டத்தில் ஆளை காணும். நீ எங்கிட்டு போய் தேடுறது? நான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே வந்து இந்த வருஷமாச்சும் ரோஸ் செடி வாங்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் எதையுமே கொடுங்கம்மா, நானாச்சும் பார்த்து வாங்கிட்டு வரேன். ஒரு செடியாச்சும் ஆசைக்கு. எல்லா வருஷமுமே ரோஸ் செடியை வந்து பார்த்துட்டு போவோம். சரி, இந்த வருஷம் வாங்கலாம்னு போகிறப்ப ஏதோ சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விட்டு எந்த செடி நல்லா இருக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு ரெட் கலர் ரோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த செடி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நடுவில் ஒரு 2 பூ இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அது வந்து 100 ரூபா சொன்னாங்க. கடைசி வாங்கியாச்சு 100 ரூபா கொடுத்து. அதுக்கப்புறம் 2 சாமந்தி செடி வாங்கினோம். ரோஸ் செடி வந்து இங்கே வீட்டுக்கு வந்து ஒரு பூ எக்ஸ்ட்ரா பூத்துச்சு, 2 பூ இருந்துச்சு, அதோட சேர்த்து 3 பூவாக பூத்துச்சு. ஆனால் அந்த சாமந்தி செடி ஒன்று பச்சையாக இருந்துச்சு, ஒன்று பட்டு போச்சு, 2மே கடைசி பட்டு போச்சு. அந்த பச்சையாக இருந்த சாமந்தியும் கடைசியாக பட்டுதே ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. சாப்பாடு வாங்கலையா? வாங்கி எப்போ வர்றது? சித்திங்க எங்கம்மா தூக்கிட்டாங்களாமா? இந்த எங்கள் அம்மா நிற்கிது. ஹலோ. சரி, நீ போயிட்டு நீ பார்த்து சாப்பிட்டு போங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வருஷம் எந்த தடுங்கலுமே இல்லாமல் முளைப்பாரி தூக்கி கரைச்சி முடிச்சாச்சு. நேற்று நைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பொருள் நல்ல லைட் வெளிச்சம் அந்த மாதிரி செமையாக இருந்துச்சு முளைப்பாரி தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறப்ப. இன்றைக்கி வந்து காலையில் வந்துட்டு முளைப்பாரியெல்லாம் கரைச்சிட்டு போகிறப்பயே கறியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் சமைக்கிறதுக்கு. ஒரு வாரமாக தாளிக்காத குழம்புதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கறி சமைக்கலாம். முளைப்பாரி வந்து கரைச்சிட்டாலுமே கறி சமைக்கலாம். இன்றைக்கி எல்லாருமே முளைப்பாரி கரைச்சிட்டு வந்து கறி சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விசேஷம். இன்றைக்கி வந்து முளைப்பாரி தூக்குற அன்னைக்கியோட கரைக்கிற அன்னைக்கு வந்து செமையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இருந்துச்சு, எப்பயும் போல் சூப்பராக இருந்துச்சு. அப்போ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். இந்த கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கறி எடுத்தோமா. கறி எடுத்துட்டு எங்கள் கயிறு குட்டி நல்லா தூங்கிட்டா. இப்போ எங்களுக்கு கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதே. என் மகளுக்கு பயங்கரமாக தூக்கம். எனக்கு ஐரான்னு கேட்டுச்சு. யாரோ என் குட்டி பாப்பா கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த அன்னதான சாப்பாடு. எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒன்று கொடுத்தாங்களா. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். நாங்கள் முளைப்பாடு தூக்கிட்டு போனதுனால உண்மையை வாங்கலை. வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் சொல்லு ஹைரா. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. ஹாய் சொல்லு. அதுக்கப்புறம் நீ மதியத்துக்கு வந்து கறியெல்லாம் எடுத்து வந்துருக்கோம், நான் சமைக்கணும். பாய் 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 பாய்.